சென்னை அயனாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவனிடம் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன், இறந்த மாணவன் சாலமனின் பெற்றோர் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் உயிரிழந்த மாணவனின் உடலை அவர்களது பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். இதனிடையே நேற்று பேருந்துகள் மீது கல்வீச்சு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று பனந்தோப்பு ரயில்வே காலனியைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் சாலமன் ஆகிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தமிழ்நாடு சிறப்பு காவலர்களின் வாகனம் மோதியதில் அவர்கள் உயிரிழந்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாலேயே விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் வலியுறுத்தினர். இதனை வலியுறுத்தி சாலமன் என்ற மாணவனின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.